ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம ஒரு இடத்துக்கும் போனால் தான் நம்மளுக்கு புண்ணியம். ஆனால் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தி. சரி, திருவண்ணாமலை பௌர்ணமியில் கிரிவலம் ரொம்ப சிறப்பானது. ஏன் அப்படின்னா, திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி ரூபமாக இருக்கார், ஜோதி வடிவில் இருக்கார், நெருப்பு வடிவில் இருக்கார். இது ஏன் இருக்கார் அப்படின்னா, பிரம்மாக்கும் பெருமாளுக்கும் நடந்த ஒரு யார் பெரியவர் அப்படின்ற ஒரு சண்டைக்கு தீர்த்து வச்சு அந்த இடத்துல ஒரு ஜோதி பழமாக நிற்கிறார். இது எவ்வளோ சிறப்பு அப்படின்றத பற்றி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். அதை என்னென்னு போய் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ அது இல்லாமல் எப்படி நம்ம கிரிவலம் சுற்றணும் அப்படின்னா, ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வயசான பாட்டி ஒரு பௌர்ணமி இரவில் கிரிவலம் சுற்றுறாங்க. அவங்க வயசு தாங்க முடியாதனால அவங்களால சரியாக நடக்க முடியல. அப்போது அண்ணாமலையார் கரோகரான்னு சொல்லிக்கிட்டே நடக்கும்போது ஒரு சின்ன சிறுவன் பாட்டி உங்கள் கூட நான் வரட்டுமா சுற்றுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டியும் சரி வாப்பா, எனக்கும் துணையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த பையனோட கையை பிடிச்சி நடந்துக்கிட்டே இருக்கும்போது வேகமாக நடந்துட்டாங்க. அண்ணாமலையார் கரோகரா, அண்ணாமலையார் கரோகரான்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப வேகமாக சுற்றி வந்துட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து கோவிலோட வாசலுக்கு வந்தப்புறம் அந்த பையனை தேடினா பையனை காணும். அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது வந்தது அந்த அருணாச்சலேஸ்வரர். இதுலேருந்து என்ன உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நீங்கள் கிரிவலம் சுற்றுறீங்க அப்படின்னா சுவாமியை நினச்சிட்டு சுற்றுங்க. நிச்சயமாக அவங்க கூட அவரே நம்மளை அனுப்பிச்சி விடுவார், கூட வருவார். இந்த அருணாச்சலேஸ்வரருக்கு மட்டும் ஒரு சின்ன சிறப்பு இருக்குது. திருவண்ணாமலை மலைக்கு மட்டும் அந்த மலையே சுவாமி தான். அதனால் அந்த மலையை சுற்றும் போது நம்ம அவ்வளோ பக்தியோடு சுற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு இடத்துலையும் சுவாமி இருந்து நம்மளை கை தூக்கி விடுவாருன்றனால தான் அவ்வளோ பக்தர்கள் பௌர்ணமி இரவில் சுற்றுறாங்க. நீங்களும் பௌர்ணமி கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா சுவாமியோட பேரை விடாமல் சொல்லிக்கிட்டே நல்லபடியாக அந்த கிரிவலத்தை முடிச்சிங்க அப்படின்னாலே அதில் பல நன்மைகள் உங்களை சேரும். இது என்ன, இது ஏன் இந்த பௌர்ணமியில் சுற்றுறது நிறைய சிறப்பு. நிறைய பேருக்கு அது தெரியாமலே சுற்றுவீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுற்றுனீங்கன்னா அதோட பலன் இன்னும் அதிகம். அதுக்கு ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பேர் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நம்புறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.